ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أن يكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் தம் வழியை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக நேசிக்க வேண்டும். முழுமையாக நேசிப்பதிலேதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமடையும். இதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபியினுடைய நேசம் ஈமான் கொண்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் என்பதனை இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது, தங்களுடைய உயிரை காண நபியை அதிகமாக நேசிக்கணும். இந்த வசனம் எப்ப இறங்குச்சுன்னு பாருங்க. சையதினா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹுவின் தூதரே, நான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் காட்டிலும் உங்களை குலமாற நான் நேசிக்கின்றேன். இல்லா நப்சி, என் உயிரை தவிர அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் நபி அவர்கள், நீங்கள் ஈமானில் முழுமையடையவில்லை என்று சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான். நபியினுடைய நேசம் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களுடைய உயிரை காணவும் யாருக்கு நபியினுடைய நேசம் மேலானதாக இருக்குகிறதோ அவர்தான் உண்மையான முஃமின் என்ற வசனம் இப்பதான் இறங்குச்சு. இதை செவிமடுத்த ஹஜ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, என் உயிரை காட்டிலும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னபோது, இப்போதுதான் நீங்கள் முழுமையான ஈமான் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
ஆக நம்முடைய ஈமான் முழுமை அடைவதற்கு பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, நபி மீது உண்மையான பாசம் கொள்ளணும். இது ஈமான் முழுமை பெறுவதற்கு ஒரு முக்கியமான வழியாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு காட்டக்கூடிய வழி. வாங்க விஷயத்துக்கு வருவோம். நபி மீது உள்ள பாசத்தை, அவர்கள் மீது உள்ள நேசத்தை எப்படி வெளிக்கொண்டு வருவது, இதைத்தான் நாம விளங்கணும். வருஷத்துல ரபியுல் அவ்வல் மாதத்தை தேர்வு செஞ்சு அதுல ஒரு 12 நாள் நபி மீது ஸலவாத், நபி மீது மௌலுது ஓதிட்டா நாம் உண்மையான நேசர்களாக ஆயிடுவோமா? நபி மீது உள்ள நேசத்தினால 12 நாள் மௌலுது ஓதும் போது தாராளமாக செலவு செய்யறாங்க. இங்கே இல்ல, தமிழ்நாட்டில் பரவலாக செய்யறாங்க. இதன் மூலமாக நான் நேசம் கொண்டவர்களாக ஆகிவிட முடியுமா? நபி மீது உள்ள நேசத்துல மௌலுது ஓதுறோம். இதுல எத்தனை பேருக்கு அந்த மௌலுது என்ன சொல்லுதுன்னு உண்மையிலேயே தெரியாது. நீங்க கவனிச்சு பாருங்க. மௌலுது ஓதிக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல ரப்பி வர்சுக்னா ஜியாரத்துஹு கபல கபலிர் ரூஹி அப்படிங்கிற பைத்தை மடக்கி மடக்கி 3 முறை ஓதுவாங்க. இதை ஏன் 3 முறை ஓதப்படுகிறது? திருப்பி திருப்பி 3 முறை இந்த அடியை மட்டும் திருப்பி ஓதப்படுகிறதே, யாருக்கு அர்த்தம் தெரியாது. அதே மாதிரி நபியினுடைய நேசம் என்று சொல்லி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல மீலாது விழாக்களை நடத்துறோம். மீலாது விழா நடத்திட்டா உண்மையான நபி நேசர்களாக நாம் ஆயிடுவோமா? இல்லை. நபி மீது உண்மையான நேசம் என்பது நபி தோழர்களாகிய சஹாபாக்கள் எப்படி கடைபிடித்தார்கள், இதுதான் நமக்கு வழிகாட்டி. என்ன கடைபிடிச்சாங்க? நபியினுடைய நேசம் என்பது நபியினுடைய சொல்லு செயலு, நடை உடை பாவனை, கொடுக்கல் வாங்கல், நாம் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலேயும் நபி காட்டிய வழி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். அதுதான் உண்மையான நபி நேசம். சஹாபாக்கள் அதைத்தான் செய்தார்கள். அதைத்தான் செய்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. பார்க்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழரை பார்க்கிறாங்க. ஒருத்தர் கையில தங்க மோதிரம் அணிஞ்சிருக்கிறார். அந்த நபி தோழர் இடத்துல ஆணுக்கு தங்கம் ஹராம் என்பதனை நபி எப்படி பதிவு செய்தார்கள் தெரியுமா? தோழரே, இந்த தங்க மோதிரத்தை அணிவதின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். இதற்காக வேண்டி நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த தங்க மோதிரம் அணியப்பட்ட விரலில் நரகத்திலால் ஆன சூடேற்ற
கீறப்பட்ட ஒரு மோதிரம் அணிவதை நீ விரும்புகின்றாயா என்று கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு அந்த மோதிரத்தை கலட்டி தூக்கி எரிஞ்சிடறாங்க. நபி அவர்கள் சென்றுட்டாங்க. மற்ற தோழர்கள் சொல்கிறார்கள், ஆணுக்கு தங்கம் ஹராம் என்பதை விளக்குவதற்காக வேண்டிதான் நபி அவர்கள் இப்படி மோதிரத்தை கலட்டி எரிந்து விட்டார்கள். அதற்காக நீ எடுத்துடாம போயிடாத, எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் உள்ள பெண் மக்களுக்கு கொடுக்கலாம், நம்முடைய மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், எடுத்துட்டு போ. இந்த இடத்தில் அந்த சஹாபி சொல்லுகின்றார், லா வல்லாஹி தரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் நபி அவர்களால் தூக்கி எறியப்பட்ட இந்த பொருளை நான் ஒரு காலம் தொடமாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்துட்டார். இதுதான் நபியினுடைய நேசத்தினுடைய அடையாளம். நபி எதை சொன்னார்களோ அதை செய்வது, எதை தடுத்தார்களோ அதை விட்டு விலகி வாழ்வது, இதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கு. 6 நபர்கள் அல்லது 7 நபர்கள் கொண்ட ஒரு நபி தோழர்கள் நபியினுடைய சபையில அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கும் போது தம் தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, ஹல்லா பாய, என்கிட்ட நீங்கள் பையத்து செய்ய மாட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. பையத்துனா ஆன்மீக உறுதிமொழி. அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு எம்எல்ஏவாக ஒரு எம்பியாக பதவி ஏற்கும் போது உறுதி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. இது அரசியல். ஆன்மீக பிரமாணம் ஒண்ணு இருக்குது, இதத்தான் அரபியில பைஅத்து என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடத்துல என்னிடத்தில் நீங்கள் பையத்து செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு சஹாபியினுடைய சூழ்நிலைக்கு தோதுவாக பையத் செய்ய சொல்லுவார்கள். இந்த 7 சஹாபாக்களை பார்த்து நீங்க பையத்து செய்யணும் என்று சொன்னபோது கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நபியாக ஏற்று நாங்கள் பையத்து செய்தவர்கள் தானே, இனி என்ன பையத் செய்ய வேண்டியது இருக்குது? சொன்னார்கள் நபி அவர்கள் 5 விஷயத்தை சொன்னாங்க. என்ன? நான் இணை வைக்க மாட்டேன், பையத்து செய்யுங்க. யார் பொருளையும் நான் அபகரிக்க மாட்டேன், பையத்து செய்யுங்க. 5 கால தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகிறேன், பையத்து செய்யுங்க. இப்படி என்று பையத்து கேட்பாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்டையும் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பையத்து செய்ய சொல்லுவாங்க. பெண்கள்கிட்டையும் பையத்து செய்ய சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள் பையத்து செய்யும் போது நபி அவர்களுடைய கையை பிடித்து சொல்லணும், நான் இணை வைக்க மாட்டேன், நான் யாரு பொருளையும் அபகரிக்க மாட்டேன், நான் 5 கால தொழுகையை ஆயுள் பூராவும் கடைபிடிப்பேன் என்று கையை பிடிச்சு பையத்து செய்யணும். இதே மாதிரி பெண்கள்கிட்டையும் பையத்து கேட்பாங்க, என்னிடத்துல நீங்க பையத் செய்யுங்க. சில பெண்களை பார்த்து நீங்க என்னிடத்துல பையத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுடைய கையை பிடிக்காம சொன்னாங்க, நான் எங்கள் வீட்டில் யாரும் மரணித்து விட்டால்
ஏற்பட்டு விட்ட இந்த மரணத்திற்காக வேண்டி ஒப்பாரி வச்சு அழுக மாட்டேன் என்று பையத்து செய்யுங்க அப்படின்ட்டு பெண்கள்கிட்ட பையன் செய்வாங்க. இந்த 6-7 சஹாபாக்கள்கிட்ட நபி அவர்கள் பையத்து செய்யும் போது அதில் ஒரு விஷயம், யாரிடத்திலேயும் நாங்கள் கையேந்த மாட்டோம், பையத் செய்யுங்க. செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய திருக்கரம் பிடித்து நாங்கள் ஆன்மீக உறுதிமொழி எடுக்குகின்றோம். நிச்சயமாக நாங்கள் யாரிடத்திலேயும் உதவி கேட்டு கை நீட்ட மாட்டோம் அப்படின்னு கேட்டான். செய்த இந்த ஆன்மீக உறுதி பிரமாணத்தை இந்த சஹாபாக்கள் எப்படி கடைபிடித்தார்கள்? நேசத்திற்கு, நேசத்தினுடைய வெளிப்பாட்டிற்கு ஒரு உதாரணமாக ஒரு 2 ஹதீஸ நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்னு மோதிரத்தை சொல்லிட்டு, இரண்டாவதாக இதில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்ததற்கு பிறகு வாகனத்தை செலுத்தக்கூடிய சாட்டை கீழே விழுந்து விட்டால் கூட அதற்காக அதை எடுத்துக் கொடுங்கள் என்று யாருடைய உதவியையும் பிற மனிதர்கிட்ட கேட்க மாட்டாங்க. இறங்கி எடுத்துட்டு ஏறுவாங்க. சாதாரணமாக பக்கத்துல இருப்போம், அதை கொஞ்சம் எடுங்கன்னு சொல்றோம். நபியிடத்தில் செய்த இந்த பிரமாணத்தை நேசத்தின் வெளிப்பாடாக எப்படி செயல்படுத்தினார்கள், இதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஆக நபியினுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பது அவர்கள் காட்டிய வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தோம். நம்முடைய உடலோடும் நம்முடைய வாழ்க்கையோடும் நபியினுடைய சுன்னத்து அப்படியே ஒட்டி போயிடும். மூத்த சஹாபி அபூ தல்ஹா, மதுபானங்கள் தடுக்கப்படுவதற்கு முன்பு நடந்த செய்தி இது. அவர் வீட்டுல வச்சுதான் சாராயம் காய்ச்சப்பட்டுச்சு. வந்த நபி தோழர்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஊத்தி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அபூ தல்ஹா வீட்டுல சாராயம் காய்ச்சப்பட்டுருச்சு, அனஸ் ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு இடையில நபியினுடைய அறிவிப்பாளர் தெருக்கல்ல கூவிக்கிட்டு வர்றார், மக்களே, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு போய்விட்டது, தடுக்கப்பட்டு போயிருச்சு, இனிமேல் யாரும் குடிக்காதீர்கள். இந்த அறிவிப்பை தெருவில் அவர் சொல்றார். இதை செவிமடுத்த மாத்திரத்திலேயே மதுவுக்கும் மதுவை காய்ச்சப்பட்ட வீட்டுக்கும் சொந்தக்காரராக இருந்த ஹஜ்ரத் அபூ தல்ஹா, உத்தரவு இப்படி வந்து விட்டுருச்சு, எனவே நீங்கள் யாரும் குடிக்காதீர்கள், அப்படியே கீழே ஊத்தி விடுங்கள் என்று சொல்லிட்டாங்க. நபியினுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பது நமக்கு எதை ஹலால் ஹராம் என்று நபி தெளிவுபடுத்தினார்களோ அது நம்முடைய வாழ்க்கையில வந்துடணும். இதுதான் நபியினுடைய உண்மையான நேசத்தினுடைய வெளிப்பாடு. நபியினுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும் என்பதற்காக சுருக்கமாக ஒரு 3 ஹதீஸை சொன்னேன். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய செய்திகள் நமக்கு பதிவாகியிருக்கிறது. அப்ப நபியினுடைய நேசம் என்று சொன்னா, நபி அவர்கள்
நமக்கு இந்த உலக வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சுக்கணும்னு சொன்னாங்களோ அது நம்முடைய வாழ்க்கையில வரணும். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, நபியினுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பது நபி மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஆயிரும். நம்முடைய வாயில ஸலவாத்து என்கிறது அரிதாய் போயிடுச்சு. எங்க ஸலவாத்து சொல்றோம்? நபி மீது நான் நேசம் கொண்டவன் அப்படின்னு மௌலுது ஓதுறோம். இடையில யாருமே ஸலவாத்து சொல்றது இல்லையே. ஸலவாத்து என்கின்ற இந்த வணக்கம் இருக்குகின்றதே நேரம் காலம் இல்லாத ஒரு வணக்கம். அது வாய்ப்பு கிடைக்குகின்ற போதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு வணக்கம் தான் ஸலவாத்து என்பது. ஸலவாத்தில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய மிக பெரிய நன்மைகள் ஏராளம் இருக்குகிறது. நம்முடைய அத்துணை துன்பமான நேரங்களிலேயும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத் என்று சொன்னா அது ஸலவாத்து. யாரும் லேசு கருதி விட்டு விடாதீர்கள். நபியினுடைய சபைக்கு ஒரு யூதன் வர்றார். வந்த யூதன் ஒட்டகத்தை கையில பிடிச்சுக்கிட்டு வர்றான். இன்னொரு பக்கம் ஒரு சஹாபி வருகின்றார், வெறுமனவே வருகின்றார். வந்த யூதன் நபி அவர்கள்ட்ட பஞ்சாயம் வைக்கிறார். முஹம்மதே, இந்த ஒட்டகம் என்னது? உம்முடைய தோழர்களில் ஒருவராகிய இந்த ஆளு களவாண்டு போயிட்டாரு. கேட்டா என்னதுன்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதன்ட்ட கேட்டாங்க, இந்த ஒட்டகம் ஒன்னது என்பதற்கு என்ன சாட்சி? அடுத்த கணமே அவன் போய் அவனை சார்ந்தவங்கள 4 பேரை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டான். இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரராகிய இந்த நபி தோழருக்கு சாட்சியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நபி அவர்கள் பஞ்சாயங்களுக்கு எப்படி தீர்ப்பு வழங்கணும் என்கின்ற ஒரு முன்மாதிரியை இடத்துல சொல்றாங்க பாருங்க. நபி அவர்கள் தோழரை பார்த்து சொன்னார்கள், உங்களது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அவருக்கு சாட்சி இருக்கு. எனவே இந்த ஒட்டகம் யூதனுக்கு சொந்தமானது. யூதனுக்கு தான் சொந்தமானது. சாட்சி வச்சிருக்காருல. இந்த செய்தி இப்படி இருந்துட்டாலும் இன்னொரு கோணத்துல பாருங்க, ஒரு யூதனுடைய ஒட்டகத்தை இந்த முஸ்லிமான நபி தோழரு திருடிட்டாரு என்கின்ற ஒரு குற்றமும் இந்த இடத்துல இருக்குது. என்ன செய்யறது? சாட்சியை விசாரிச்சு யூதனுக்கு சொந்தமானது கொடுத்தாச்சு. இவர் திருடிட்டாரே, அப்ப இவர் மீது திருட்டு குற்றத்தின்படி கையை வெட்டணும்ல. நபி வெட்டணும்னு சொல்லிட்டான். இந்த நபி தோழர் மானசீகமாக அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார், ரப்பே ரஹ்மானே, இந்த ஒட்டகம் யாருக்கு உரியது என்பது உனக்கு தெரியும். நபி அவர்கள் செய்த தீர்ப்பை நான் குறை சொல்லல. யூதன்ட்ட இருந்த சாட்சியை வச்சு நபி தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். என்னிடத்துல சாட்சி இல்லதான்,
ஆனாலும் இந்த ஒட்டகம் என்னது என்பது இறைவா உனக்கு தெரியுமே என்று அவர் மானசீகமாக இறைவன்கிட்ட முறையிடுறார். முறையிடும் போது சொல்றாரு, இறைவா நபியினுடைய இந்த தீர்ப்பின்படி என்னுடைய கை வெட்டப்பட்டு போய்விட்டால் நாளை தெருவுல நடந்து போனா இந்த திருடன் போறான் அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. என் பிள்ளை போனா அந்த திருடி கை வெட்டினாங்களே அவன் பிள்ளை போறான் அப்படின்னு மக்கள் என்னை பேசும். ஆனா இறைவா உண்மை உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் மானசீகமாக உருக்கமாக பிரார்த்தனை செய்கிறார். நபியினுடைய அற்புதங்கள், நபிமார்களுக்கு வெளிப்படக்கூடிய அற்புதங்களை அரபியில முஅஜிஸா என்று சொல்லுவாங்க. நபியினுடைய மோஜிசாவை குறித்து பதிவு செய்யும் போது இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. இந்த சஹாபி சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய தீர்ப்பை நான் மறுக்கல, உங்களுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, இந்த ஒட்டகம் உண்மையிலேயே யாருக்கு உரியது என்று அந்த ஒட்டகத்தை கேட்டு பாருங்க. ஒட்டகம் பேசியது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே அல்லாஹ்வை கொண்டு நான் உறுதி கொள்ளுகின்றேன், அல்லாஹ்வின் தூதராக உங்களை நான் நம்புகின்றேன் என்று சொல்லி இந்த முஸ்லிமுக்குரிய ஒட்டகம் தான் நான் என்று ஒட்டகம் பேசியதான். ஆச்சரியப்பட்டு போய்விட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து காப்பாற்றப்படும் அளவுக்கு நீ செய்யக்கூடிய விசேஷமான அமல்கள் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் எப்போதெல்லாம் படுக்கைக்கு செல்லுகின்றேனோ மறந்து விடாமல், ஒரு காலம் மறந்து இருந்து விடாமல், உங்களின் மீது ஸலவாத்து சொல்லாமல் நான் இருந்ததே இல்லை. அந்த அமலின் பொருட்டால் தான் நான் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றேன் என்று அவர் சொன்னாராம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி மீது ஸலவாத்து என்பது நம்முடைய கவலைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து மனிதனை காப்பாற்றக்கூடிய, ஒரு முஃமினை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான வணக்கம் தான் ஸலவாத்து என்பது. சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், என் மனைவி மக்களை விட நேசிக்கிறேன், என் உயிரை காட்டிலும் நேசிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு கவலை என்னண்டா, உங்களின் மீது உள்ள நேசத்தின் காரணமாக, உங்களுடைய நினைவளவைகளை காரணமாக அடிக்கடி உங்களுடைய திருமுகத்தை நான் வந்து பார்த்துக்கிறேன். மௌத்து என்பது எல்லோருக்கும் உண்டு. என்றைக்காச்சிலும் நாம் மரணித்து விடுவோம். மரணித்து விட்டதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துல இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம், நானும் சொர்க்கத்துக்கு வந்துட்டா அந்த சொர்க்கத்துல நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுகதாக்களோடு, பெரிய பெரிய ஆட்களோடு நீங்க இருப்பீர்கள். உங்களோடு நான் இருக்க முடியாதே. சொர்க்கத்துல நீ எல்லாம் பெரிய ஆட்களா இருக்கு. இவர் இப்படி தனக்குள்ள ஒரு கவலைய
வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் போதுதான் ஒரு வசனம் இறங்குகின்றது. மையுதில்லாஹ வரசூலஹு, நபியினுடைய நேசத்தினுடைய நன்மை என்ன, நேசம்டா என்ன என்கிறத இந்த வசனம் சொல்லுது. கவனிங்க, நபியினுடைய நேசத்துல நபியோட இருக்கணும்னு இவர் விரும்புறாரு. அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? மையுதில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அவர்களுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குகின்றார்களோ, நேசத்தினுடைய வெளிப்பாடு அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையோடு யார் இணைத்து கொண்டார்களோ அவர்களும் மஅல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு, சித்தீகீன்களோடு நாளை சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். வசனம் என்ன சொல்லுது? நபியினுடைய நேசத்தின் வெளிப்பாடு என்பது அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய சொற்களில் இருந்து சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பேணி நபியினுடைய உண்மையான நேசர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு தகுதியானவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.